இறந்தவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா என்ன தெரிஞ்சுக்கலாமா? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹ்லுஃப்ஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன் வஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹ் اللهم اغفر له وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه اللهم اغفر له وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه. வார்த்தைக்கு வார்த்தை பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹும்ம யா அல்லா இஃபிர் மன்னிப்பு வழங்குவாயாக, லீ இல்லைனா லஹு இன்னாருக்கு இந்த இடத்துல பெயர் குறிப்பிடணும். வர்ஃபா உயர்த்துவாயாக, தரஜதஹு அவரது அந்தஸ்தை, ஃபில் மஹ்தியீன் நேர்வழி பெற்றவர்களில், வஹ்லுஃப்ஹு மேலும் அவருக்கு பின்னால் தருவாயாக, ஃபி அகிபிஹி சிறந்த துணையை, ஃபில் காபிரீன் வாழ்ந்து வருபவர்களுக்கு, வஃபிர் மன்னிப்பு வழங்குவாயாக, லனா எங்களுக்கும், வலஹு அவருக்கும், யா ரப்ப அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவனே, அல் ஆலமீன் அகிலம், வஃப்ஸஹ் விரிவை ஏற்படுத்துவாயாக, லஹு அவருக்கு, ஃபீ கப்ரிஹி அவரது மண்ணறையில், நவ்விர் மேலும் ஒளி வழங்குவாயாக, லஹு அவருக்கு, ஃபீஹி அங்கே. இது எப்படி பொருள் கொள்ளணும்? யா அல்லாஹ் இன்னாருக்கு பெயர் குறிப்பிடணும். நீ மன்னிப்பு வழங்குவாயாக, நேர்வழி பெற்றவர்களில் அவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக, மேலும் அவருக்கு பின்னால் வாழ்ந்து வருபவர்களுக்கு சிறந்த துணையை தருவாயாக, அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவனே எங்களுக்கும் அவருக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக, அவரது மண்ணறையில் விரிவை ஏற்படுத்துவாயாக, மேலும் அவருக்கு அங்கே ஒளி வழங்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.